வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 10ஆம் நாள், ஆங்கிலத்தில் 25/12/2025. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் 1:43 வரைக்கும் பஞ்சமி திதியும் அதற்கு பிறகு சஷ்டி திதியும் காணப்படுது. காலையில் 8:18 வரைக்கும் அவிட்ட நட்சத்திரமும் அதற்கு பிறகு சதய நட்சத்திரமும் காணப்படுது. மதியம் 3:17 வரைக்கும் வஜ்ர நாம யோகமும் அதற்கு பிறகு சித்தி நாம யோகமும் காணப்படுது. மதியம் 1:43 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா காலையில் 10:29 வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பிறகு மரண யோகமும். இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா தெற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தெற்கு திசையை நோக்கி யாரும் அவசியமாகவும் முக்கியமாகவும் போகிறதாக இருந்தால் நீங்கள் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சமி திதி காலையில் இருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவேன், பஞ்சமி திதியில் எதுவுமே செய்யாதீங்க. தெய்வ வழிபாடு, அதுவும் பெண் தெய்வங்கள் வழிபாடுக்கு பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஷ்டி திதி. சஷ்டி திதியை பொறுத்த வரைக்கும் திருமண நாள் கூடாது, அது ஒரு உஷ்ண திதி. அதே மாதிரி திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் இன்றைக்கு செய்யாமல் இருக்கிறது நன்மையை தரும். சஷ்டிங்கிறது முருகன் வழிபாடு. முருகனை போய் வழிபடுங்க, உங்களுக்கு ஆசைகள் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைய நாள் எங்களுடைய சகோதர இனத்தவர்களாகிய கிறிஸ்தவர்கள் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. கிறிஸ்துவ மதத்தினுடைய ஸ்தாபகர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், அல்லது அதன் யாரை பின்தொடர்ந்து அது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுற இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அவதரித்த நாள். இன்று புனித நத்தாரை அனுசரித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வாழ்த்தையும் சிறப்பையும் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக அமைகிறதுக்கும் வாழ்த்திக்கொண்டு நத்தார் வாழ்த்துக்கள். அடுத்து ராசி பலனுக்குள்ளே போவோம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது, நான் ராசி பலன் அப்படின்னு நான் சொல்கிறது தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்க. ராசி பலன் அப்படிங்கிறது பொது பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த ராசி அது பொது பேர், அப்போ ராசியினுடைய பலனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது எப்படி உங்களுக்கு வேலை செய்யணும்னா லக்கண பலனை நீங்கள் பார்க்கணும். அந்த ராசி எந்த லக்னம்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்தினுடைய பேரை சொல்லி அந்த பலனை சொல்லும்போது நீங்கள் பார்க்கணும். அப்போ லக்னம் தான் உயிரிண்ட பலம் முக்கியம். அடுத்த ராசி அது உடல் மனம் சார்ந்த விஷயம். அது ஒரு 20% தான் வேலை செய்யும், சதவீதம் தான் வேலை செய்யும். அடுத்து உங்களுடைய மகாதிசை புத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கணும். தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கணும். உங்களுடைய ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும். அந்த புத்தி நடக்குதா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கணும். இவ்வளோத்தையும் தெரிஞ்சுட்டு பலனை கேளுங்க. இது ஒரு சிறப்பான வழிகாட்டியாக இருக்கும். முதல்ல மேசராசி அன்பர்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்கள் இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தந்தை வழி சொத்து, அதாவது பூர்வீக சொத்துக்களில் பாவ பிரிவினைகள் செய்கிறதா இருந்தால் இன்றைக்கோ அது சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு முயற்சி வாங்கிறது, விற்கிறது, அது மூலயமா ஒரு வருமானத்தை ஏற்றது, ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறதா இருந்தால் அதுக்கான நாள் இன்றைய நாளாக இல்லை. அதனால் அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குழந்தைகள் வாழ்க்கை சம்மந்தமாக ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறீங்க, இன்றைக்கு அதுக்கான நாள் இல்லை. அடுத்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு இடம் மாறுவோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்தாலும் அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காதல், களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள் விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும்.
எந்த அவசரப்பட்ட முடிவும் எடுத்துடக்கூடாது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விடயங்களில் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வீடு, காணி, வாகனம், சொத்து எல்லா விஷயத்துலேயும் சில நன்மைகள் நடக்குது. வாங்கிறது, விற்கிறது, பழுது பார்க்குறது, புனரமைக்கிறது, அடகு வச்சது திருப்புறது, அதில் இருந்த சிக்கல்கள் தீர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவியிடையிலே அந்நியோன்யங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக ஏதோ ஒரு சிக்கலில் உங்களுடைய தாயோ அல்லது தாரமோ, அதை வாழ்க்கை துணை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், 2 பேரில் ஒருத்தர் ஒரு சிக்கலில், பண சிக்கல்கள், மன சிக்கல்கள், அதே நேரத்தில் உடல் ரீதியான உபாதைகள் இருந்தால் கூட வெளிவரத்துக்கு, இல்லை ஒரு கண்டத்திலிருந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. மனதில் ஒரு நிம்மதி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை, மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி தங்கைகள், இளைய சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவர்களையும் கவனமாக இருக்கணும். அவர்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லணும். அடுத்து குழந்தைகள் விஷயத்தில் முயற்சி பண்ணுறதா இருந்தால் கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் மனித வாழ்க்கை. அப்படி முயற்சி பண்ணும்போது சில தடைகளும் தாமதமும் வரலாம். அதை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்த கட்டத்தை பற்றி நகரத்துக்கு பாருங்கள். அடுத்த ஒரு பயணம் போகிறதுங்களுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துலையும் உங்களுக்கு நன்மையாக நடந்து கொள்வதுக்கு நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையிலே சில மகிழ்ச்சிகரமான விடயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும். நீண்ட நாளாக ஒரு கடன் பிரச்சனையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இருந்தால் கூட அதுக்கு தீரத்துக்கான வாய்ப்பு. தொழில் தேடிக்கிட்டு இருந்தால் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. வருமானங்கள் பெருகக்கூடிய, சேமிப்பு பெருகக்கூடிய வாய்ப்பு. நோய் நொடியில் குடும்ப அங்கத்தில் இருந்தால் வெளிவரத்துக்கான வாய்ப்பு. உங்கள் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அகமத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, முக்கியமாக நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் உங்களை குழப்பி, கூட இருக்கவங்களை குழப்பி, முக்கியமாக குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, சொத்து சம்மந்தப்பட்டதுலையோ எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருந்தால் இன்றைக்கு சிறப்பை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்தது கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறதா இருந்தால், அது உங்களுடைய தாயாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கலாம், தொழில் செய்கிறீங்க, கல்வி கற்கிறீங்க, எதாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். செலவுகள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணணும். கன்னிராசியில் பிறந்த பெண்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்து மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நிறையா விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றி அடையக்கூடிய நாளாகவும், நீங்கள் எதிர்பார்த்தது உங்களை வந்து சேரக்கூடிய நாளாகவும் இருக்குது. பண ரீதியாக, உறவு ரீதியாக, எல்லா ரீதியாக மகிழ்ச்சி அடைகிறது.
ஒரு 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூட அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்மசாஸ்திரம் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இப்போ நான் சொல்ல போகிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய தந்தை அல்லது குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கொள்ளணும். இன்றைய நாளில் அது தொழில் சார்ந்த விஷயமா இருக்கலாம், உடல் உபாதைகள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், அவங்க வெளியே போயிட்டு வர விஷயங்களாக இருக்கலாம், அவங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயமாக இருக்கலாம். எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்து கொள்றதுக்கு நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த, அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த அவசரப்பட்ட முடிவும் இருக்கக்கூடாது. உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடையது அப்படின்னு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதா இருந்தால் அதுக்குரிய நாள் இன்றைய நாள் இல்லை. இன்றைய நாளில் அமைதியும் பொறுமையும் காக்கிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கள். சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எது சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் நடக்கும். அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகுது அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிமான விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில வெற்றிகள் தேடி வரும், செலவுகள் கட்டுப்பட, ஒரு பெருசாக ஒன்று நீங்கள் இழக்க வேண்டியது ஒரு சின்னதாக இழந்துட்டு அதிலிருந்து நீங்கள் மீளக்கூடியது மாதிரி இருக்கும். அதாவது ஒரு காலே உடஞ்சி படுக்கையாக பெட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட ஒரு அடிபட்டு பெண்டேஜில் போட்டு 2 நாளில் திருப்பி உங்கள் வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நேரம் கூட சொல்லலாம். வெளிநாட்டு பயணங்கள் கைகூடத்துக்கான வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து சில வருமானங்கள் முதலீட்டாக ஏதோ ஒரு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு, இப்படி பல வாய்ப்புகள் இன்றைக்கு நாளில் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவர்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் குடும்ப வாழ்க்கை சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய, கணவன் மனைவி இடையிலே கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் வர அதை பற்றி பேசி பெருசாகக்கூடாது. 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறவங்க கூட அமைதியாக இருக்கணும். நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், கூட வேலை செய்வர்கள், உறவினர்கள், இவங்க விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான அழகம். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தொழில் சம்பந்தப்பட்ட ரீதியில் எந்த ஒரு மாற்றத்தையோ எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொழில் விஷயங்களில் கவனமாக இருக்கணும். உடல் உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு தென்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை நாடுங்க. எதிரிகள் தொல்லைகள், உங்களுடைய தொழிலுக்கு எதிராக செயற்படக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க, அவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நற்சிந்தனையை பார்ப்போம். பிறப்பு இறப்பு அடி நுனி தெரியாதது தான் நம்மளுடைய இறைவன். அந்த இறைவன் பற்றி முழுசா அறிந்து புரிஞ்சு தெளியணும். அதுக்கு பிறகு அவரை பற்றி கொள்ளணும். எல்லாம் என்ன நினைக்கிறேன்னா, இறந்த பிறகு தான் நம்ம இறைவன் கிட்ட போகணும். அப்படி இல்லை, வாழும் போதே இறைவனை பற்றி அறிந்து புரிந்து அவரை பற்றி கொள்ளணும். அப்படி பற்றி கொள்ளும் போது தான் நம்மளிட்ட இருக்கக்கூடிய கர்மாக்கள் நம்மளை விட்டு விலகும். எங்கள்
தாய் தந்தையர்கள் தாத்தா பாட்டிகள் பரம்பரையில் எங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்து என்னன்னா சஞ்சித கர்மாங்கிற ஒரு பெரிய ஒரு மூட்டையை சேர்த்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு உங்களோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த சஞ்சித கர்மாங்கிற மூட்டை. உங்கள் தகப்பன், உங்களுடைய தாய், அவர் வழி பரம்பரையில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுக்காக சேர்த்து வச்ச சொத்து. அந்த கர்மாக்கள் அழியும். அந்த கர்மாவினால இன்றைக்கு நீங்கள் செய்கிற கர்மா இருக்குல்ல, அதுதான் பிராப்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா. இந்த கர்மாக்களம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு ஒரு கர்மா ரெடியாகும், உருவாகும். அதுக்கு பேர் ஆகாமிய கர்மா. அப்போ இறைவனை பற்றும் போது உங்களுக்கு சஞ்சித கர்மா அழியும். ஏன் பிராப்த கர்மாவை நீங்கள் செய்ய மாட்டீங்க? ஏன்னா இறைவன் அதுக்கான வழிமுறையை உங்களுக்கு சொல்லி கொடுத்தார், எப்படி பிராப்த கர்மா செய்யாமல் இருக்கிறது. அப்போ சஞ்சித கர்மா அழிஞ்சிட்டு பிராப்த கர்மா செய்யலை, அடுத்தது என்ன இருக்குது? ஆகாமிய கர்மா. அந்த ஆகாமிய கர்மா உருவாகிறதுக்கு வழியே இல்லை. அப்போ என்ன நடக்கும்? இறைவனோடு ஒன்றிக்க முடியும், இந்த பிரபஞ்சத்தோடு கலக்க முடியும். அந்த பறந்து விரிந்து எல்லையற்று இருக்கும் அடி நுனி தெரியாத அளவுக்கு எல்லையற்று இருக்கும் அந்த இறைவனுடன் நாமளும் ஐக்கியமாயிருவோம். பிறப்பு இறப்பு அற்ற நிலைப்படும். அதுக்கு உயிர் உள்ள போதே இறைவனை பற்றி கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.